இன்னைக்கு நம்ம வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில முதல்ல அமைச்சர் தங்கமணியுடைய பேச்சை கேட்கலாம். தேர்தல் வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றிய ஒரே கட்சி அதிமுக தான் அடிச்சு சொல்றாரு அமைச்சர். விவசாயிகளுடைய பாதுகாவலாக இருப்பேன், விவசாயிகளுக்கு நியாயமான விலையை நான் வாங்கி கொடுப்பேன் என்று காஞ்சிபுரத்தில் பேசுகின்ற போது ஸ்டாலின் சொல்கின்றார். அதே சட்டமன்றத்தில் நான் கேட்டேன், உங்களை நேரடியாக ஸ்டாலினை பார்த்து கேட்டேன், கரும்புக்கு 2500 ரூபாய் தருவேன் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் அவர்களே, 5 ஆண்டு காலம் முழுமையாக இருந்துவிட்டு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் சென்று விட்டீர்களே. அம்மா அவர்கள் 2500 ரூபாய் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று அதற்கும் மேலாக 2850 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி எது சொன்னதை செய்கின்ற ஆட்சி. நீங்களா சொன்னீர்கள்? இன்று விவசாயிகளுக்காக கூப்பாடு போடுகிறீர்கள், நீலி கண்ணீர் வெடிக்கின்றீர்கள் என்று சொன்னால் மக்கள் ஏமாந்து விடுவார்களா? 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்த கொடுமையை மறந்து விடுவார்களா? இந்த 5 ஆண்டு காலத்தில் அம்மா அவர்கள் செய்த சாதனைகளை மறந்து விடுவார்களா? நாங்கள் சொல்கின்றோம், ஏழைகளுக்காக இருக்கின்ற ஒரே ஆட்சி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி. ஏழைகளுடைய சொத்தை கொள்ளையடிக்கின்ற ஆட்சி கடந்த கால திமுகவின் ஆட்சி. அந்த ஆட்சிக்கு இனிமேல் தமிழகத்தில் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை என்ற நிலைமைதான் இன்று உருவாகியிருக்கின்றது. அதுதான் தமிழகத்தில் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு சரித்திர சாதனையாக வெற்றி பெறப் போகின்றோம். அம்மா அவர்கள் சொன்னார்களே, தேர்தல் என்றால் வாக்குறுதியை கொடுப்பது வாக்களை பெறுவதற்கு அல்ல, அவருடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும், பொருளாதாரம் உயர வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு தேர்தல் என்று வந்தால், ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் தேர்தலில் வாக்குறுதியை கொடுப்பார்கள். எதற்கு என்று சொன்னால், அம்மா அவர்கள் சொன்னதை போல அவருடைய வாழ்வாதாரம் உயர்கின்ற வகையில் ஏழை மக்களுடைய அடித்தள மக்கள் மேல்மட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு கொடுத்த அத்துணை வாக்குறுதியும் 100க்கு 100% இந்தியாவிலேயே நிறைவேற்றிய ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தான் என்பதை சட்டமன்றத்தில் அறிவித்தார்களே. நீங்கள் சொல்லுங்களே பார்க்கலாம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எத்தனை, நிறைவேற்றியது எத்தனை என்பதை. நான் 3 வாக்குறுதி உங்களிடத்திலே கேட்டேன். ஒன்று, டிவியை கொடுத்தீர்கள் கேபிள் கட்டணத்தை கொள்ளையடிப்பதற்காக. 2 ஏக்கர் நிலம் என்று சொன்னீர்கள், கடைசி வரை கொடுக்காமல் சென்று விட்டீர்கள். கேஸ் அடுப்பு என்று சொன்னீர்கள், கடைசி வரை கொடுக்காமல் சென்று விட்டீர்கள்.